கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து வருகிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அது தேவனுடைய அழிவில்லாத காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில கூட அழிவில்லாத தேவனுடைய பட்டணம், அழிவில்லாத தேவனுடைய தயவு என்பதை பார்த்த நமக்கு இந்த நாளிலும் கூட அழிவில்லாத தேவனுடைய அதிசயம் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்தினுடைய 129வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். இப்ப தேவனுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். இந்த வேதாகமம் முழுவதுமேங்க தேவனை குறித்த சாட்சிகளாகவே இருக்குது. இந்த வானமும் பூமியும் தேவன் படைத்தார் என்பதற்கு சாட்சியா இருக்குது. இப்ப தேவனுடைய சாட்சிகள் அதிசயம் அப்படின்னா, இப்ப தேவனுடைய சாட்சி எப்பேற்பட்ட அதிசயமா இருக்கிறதுன்னு சொல்லி 139வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இங்க சங்கீதக்காரர் ஏதோ சூரியனை அதிசயமா பார்க்கல, அல்லது சந்திரனை நட்சத்திரங்களை அதிசயமா பார்க்கல, மரம் செடி கொடிகளை அதிசயமா பார்க்கல. இன்றைக்கு உலகத்துல கூட 7 அதிசயங்கள் இருக்குதுன்னு மனிதனுக்கு தோன்றின அல்லது மனிதன் தோற்றுவித்ததை அதிசயமாக சொல்லுகிறாங்க. ஆனா இங்க சங்கீதக்காரர் மனிதன் செய்ததை அல்லது மனிதனுக்கு தோன்றியத அதிசயமா சொல்லாம மனிதனையே அதிசயமா சொல்லுகிறார். அதாவது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறார். நாம எப்பேற்பட்ட அதிசயமா இருக்கிறோம்னு சொல்லி அநேக நேரம் நம்மையே நம்ம பார்க்க மறந்து விடுகிறோங்க. இன்றைக்கு எத்தனையோ எலும்பு நிபுணர்கள் இடத்துல போய் பாருங்க, அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில போய் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு நிமித்தமாக எத்தனையோ பேர் அந்த மாவு கட்டு போடுறதா இருக்கலாம், அல்லது ஆபரேஷன் பண்ண வர்றதா இருக்கலாம். அவர்கள் படுகிற அந்த வேதனையில தேவன் நம்மளுடைய எலும்புகளை எவ்வளவு அதிசயமாய் படைத்திருக்கிறார் என்பது தெரியும். இவ்வளவு நம்ம பார்க்கிற கண் எவ்வளவோ கலர்களை வித்தியாசமா பார்க்குது, எவ்வளவோ தூரத்துக்கு பார்க்குது. அதுபோல ஒரு ஒரு மனிதனை பார்த்துட்டா அந்த மனிதனை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்த மாதிரி அடுத்த விஷயம் அந்த மனிதனை பார்க்கிறப்ப இந்த மனிதன் இந்த இடத்துல இருந்த மனிதன், இந்த மனிதனுடைய பெயர் என்ன என்பதை அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணுது. இதெல்லாமே தேவனுடைய படைப்புங்க. கேட்கிற சத்தங்கள் அல்லது நம்மளுடைய நாவுகளில உணர்கிற டேஸ்டினுடைய தன்மைகள், காரம், துவர்ப்பு, இனிப்பு, இப்பேற்பட்ட காரியங்கள், நம்மளுடைய கால்கள்ல இருந்து தலையிலிருந்து இதெல்லாம் தேவன் எப்படி பிரமிக்கத்தக்க விதமாக சிருஷ்டித்திருக்கிறாரே என்று இதை அதிசயமாய் பார்க்கிறார் பாருங்க. இதை அதிசயமா பார்க்கிறது மாத்திரமல்ல, வேதத்துல கூட இயேசு தன்னுடைய சாட்சியை அதிசயமாய் விளங்க வைத்தாராமா. உலகத்துல பல சாட்சி இருக்குது, இயேசுவே சில சாட்சிகளை குறித்து சொன்னார். சாலமோன் எனப்பட்ட மனிதனை சாட்சியா சொன்னார், சோதோம் கொமோரா பட்டணத்தை சாட்சியா சொன்னார், நோவா காலத்து சம்பவத்தை சாட்சியா சொன்னார், எலியாவின் நாட்களில சாரிபாத்துவின் விதவை பஞ்ச நாட்களில போஷிக்கப்பட்டதை சாட்சியா சொன்னார்.
எலிசாவின் நாட்கள்ல கூட சீரிய படைத்தளபதி ஆகிய நாகமான் சுகமானதை சாட்சியா சொன்னார். இன்னும் 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது சொஸ்தம் அடைந்ததை குறித்து சாட்சியா சொன்னார். இவ்வளவு சாட்சிகளை எல்லாம் சொன்ன இயேசு அவரை குறித்து சாட்சியிடுகிற காரியத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல சொல்றாரு. யோவான் 12வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இது இயேசுவை குறித்து கூட இருந்த மக்கள் கொடுத்த சாட்சி. ஆனா இயேசுவே என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, யோவான் 5வது அதிகாரத்தினுடைய 36வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 5:36 யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார் என்பதுதான் இயேசுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாட்சியாமாங்க. தேவனுடைய அதிசயங்கள் தான் அவருடைய சாட்சியா இருக்குது. அப்படின்னா இங்க என்ன அதிசயமான சாட்சி இயேசுவுக்கு வெளிப்பட்டது அப்படின்னு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும், அதுவே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறது. முதலாவது 3:17 வாசிக்கிறோம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அதாவது இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது வானத்திலிருந்து இப்படி ஒரு சத்தம் உண்டானதாமா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. சார், உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் இப்படி ஒரு சத்தம் வானத்தில இருந்து உண்டாகவே இல்லை. வானத்திலிருந்து பலதரப்பட்ட சத்தம் வந்திருக்குது. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கர்த்தர் கூப்பிட்டிருக்கிறாரு. இப்படி வானத்துல இடி முழக்கங்கள் வருது, எத்தனையோ சத்தங்கள் வந்திருக்கலாம். ஆனா முதலாக இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாவதற்கு அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னா, ஜனங்கள் எல்லாரும் யோவான் சானகனிடத்தில் ஞானஸ்தானம் பெற வந்த போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற வந்தார். அப்ப இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிற மனிதனை காட்டிலும் அந்த கொடுத்த இடம் எனப்பட்டது மிக மிக முக்கியமான இடங்க. அதான் யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படிங்கிறார். இப்ப இந்த யோர்தான் நதி எனப்பட்டது எங்க ஆரம்பித்தது, எங்க எங்க போய் முடிய போகுது அப்படின்னா, எர்மோன் எனப்பட்ட இடத்தில் ஆரம்பித்து தான் கலிலேயா வழியாக யோர்தான் சவக்கடல்ல போய் முடியுது. இந்த எர்மோன் எனப்பட்ட இடத்திற்கு இன்னொரு பெயர் என்னன்னா சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த யோர்தான்ல இயேசு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற போது சீயோனிலே ஒரு சத்தம் உண்டாகிறதுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. அதனாலதான் வேதத்துல கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னா, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தாரு, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இருதயத்துல விசுவாசித்து நாம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிற போது நாமளும் சீயோன் வாசிகளாய் மாறுகிறதற்கு அடையாளமாகத்தான் இப்பேற்பட்ட ஒரு சாட்சி வருது.
ஆனா இந்த சாட்சியை விட இதே மாதிரி இன்னொரு சாட்சி வருகிறது. இதைத்தான் மத்தேயு 17வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதுதான் சாட்சி. பாருங்க, இயேசுவை குறித்து பூமியில கொடுத்த சாட்சி இல்லை. சிலுவையில் அவர் மரிக்க போது கூட 100க்கு அதிபதி சொல்றார், மெய்யாகவே இவர் ஒரு நீதிமான்னு சாட்சி கொடுக்கிறார். சமாரிய ஸ்திரீ கூட என நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், இவர் மேசியாவாய் வந்து பாருங்கள் என்று சாட்சி கொடுத்தாங்க. ஆனா இங்க இந்த மனிதனுடைய சத்தமும் இல்லைங்க, வானத்துல இருந்து எப்படி அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி சாட்சி கொடுத்ததை போல இப்போ ஒளியுள்ள ஒரு மேகம் அவருக்கு சாட்சி கொடுக்குது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை மாத்திரமல்லாது இவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அப்படிங்குது. அப்ப இந்த இடத்துல யாருடைய சத்தம் அதிகமாய் பேசப்பட்டு வந்ததுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில மரணமடைய போகிற காரியத்தை குறித்து எலியாவும் மோசேயும் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறப்ப பேதுரு தான் நித்திரையா இருந்து திடீர்னு எழுந்து, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாம், நாம் இங்கே இருப்பது நல்லது அப்படின்னார். அதாவது இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தது யாருன்னா இயேசுதான். இயேசு எதற்காக என்னை அழைத்தார், நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பேதுரு அறியாம தன்னுடைய மாஸ்டர் பிளான இயேசுவின் மூலமாய் பூமியில நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். அதாவது இதே கூடார பண்டிகை எனப்பட்டது இப்பொழுது கீழே நடந்து கொண்டிருக்குது. அதாவது பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக கூடார பண்டிகை எனப்பட்டது எருசலேம்ல நடந்து கொண்டிருக்குது. இவர் கூடார பண்டிகையை அனுசரிக்கும்படியா இவர்களை அழைத்து கொண்டு வரல, இவர்களையே கூடாரமாக மாற்றி இந்த கூடாரத்துக்குள்ள தம்முடைய மகிமையை வைத்து அந்த மகிமையில தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அழைத்து கொண்டு வந்தா கீழே நடக்கிற இந்த ட்ரெடிஷனலை மேலையும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பரிசுத்த ஆவியை பெற்று பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருந்த எத்தனையோ திருச்சபைகள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களை குறித்து இவர்கள் பிஷப்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க மாரினேட்டர்னு சொல்லிக்கிறாங்க, அங்கிகளை போட்டுக்கிறாங்க, இவர்கள் ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அதாவது ட்ரெடிஷனல், ஒருத்தர் படிச்சு அந்த பதவிக்கு வந்தாரு அதனால அது அமர்த்தப்பட்டவர் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படி சொல்லிக் கொண்டு இருந்தவங்க இந்த நாட்களில கொஞ்சம் மேல வந்ததுக்கு அப்புறம், ஒருவேளை சொந்தமா சபை வந்ததுக்கு அப்புறமோ அல்லது பலதரப்பட்ட வசதி வாய்ப்புகள் வந்த உடனேயே முன்னாட்களில எது ஆவி இல்லாதவர்கள் செய்தது ட்ரெடிஷனல்னு சொன்னாங்களோ அதே காரியத்தை இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பிஷப்பு அப்படின்னு. முன்னொரு காலகட்டத்துல பாஸ்டர் பட்டம் அளிப்புங்கிறது மிக ஏராளம் தாராளமா வந்தது. ஆனா இன்றைக்கு பிஷப் பட்டம் அளிப்புங்கிற ஒரு கூட்டம் அதிகமா வந்துட்டாங்க. சார், இது தேவனுடைய சித்தமே கிடையாது. அதாவது இயேசுவை பின்பற்றி வருகிற மனுஷன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படி ஊழியம் செய்யும்படியாகவும் ஆதாயப்படுத்தவும் வந்தார்னார். அதனாலதாங்க அவர் அந்த மகிமையின் வஸ்திரத்தை கூட கலட்டி வைத்துட்டு ஒரு பணிவிடைக்காரனுடைய வஸ்திரத்தை உடுத்தி சீடர்களுடைய கால்களை கழுவினாராம்.
கழுவனது மாத்திரமல்ல, யோவான் 13:14 சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இந்த நாட்களில் இந்த பிஷப் பட்டத்தை வாங்க நினைக்கிற அல்லது பிஷப் பட்டத்தை வாங்கி இருக்கிற மக்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, எங்க பவுல் பட்டணங்கள் தோறும் போய் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்ல, அந்த மூப்பர்களுக்கு ஆங்கில வேதாகமும் பிஷப்னு தான் சொல்லுது அப்படின்னாரு. அப்போ பவுல் ஏற்படுத்தி வைத்த மூப்பர்கள் ஆகணுமா, இல்ல இயேசு ஏற்படுத்தி வைத்த சீசர்கள் ஆகணுமா? பவுல் ஏற்படுத்தி வைத்த மூப்பர்களுடைய பெயர் பிஷப் அப்படின்னா, இயேசு ஏற்படுத்தி வைத்த சீசர்களுடைய பெயர் டிசைபிள்ஸ், அதாவது ஒரு குருவை அடிசுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய சீசர்கள். அப்போ பவுலினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா, இயேசுவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா? பவுலே ஒரு இடத்துல கேட்கிறாரு, பவுலா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தாரு அல்லது அப்போல்லோவா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தாரு? பவுல் எனப்பட்ட ஒரு மனிதன் விதை விதைத்தான், அப்போல்லோ எனப்பட்ட ஒரு மனிதன் நீர் பாய்ச்சினா, விளைய செய்தவர் கர்த்தர் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவே இவ்வளவு மகிமை பொருந்திய இப்பேற்பட்ட மேன்மையெல்லாம் துறந்து உங்களுக்கு எனக்கு அடிசுவடுகளை வைத்து கொண்டு போகும்போது நாம் இயேசுவினுடைய அடிசுவடை பின்பற்றாம மூப்பராகுவதுதான் நம்மளுடைய நோக்கம் என்று இருப்போம் என்றால், வேதம் சொல்லுதுங்க, பவுலே நம்மளால காப்பாற்ற முடியாது. இப்ப இங்க எதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்க வந்தார்னா, சிலுவையில நான் ஜீவனை கொடுக்கிறது போல நீங்களும் என்னுடைய அடிசுவடுகளை பின்பற்றி என்னை மாதிரி இந்த உலகத்துல உங்களை பிற்க ஒப்பு கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு போனார். இதை கேட்காம இந்த ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணினதுனாலதான் முதலாவது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கின்ற சத்தம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வந்தபோது யாருமே விழுகல. இனி சொல்ல போனா இந்த சத்தத்தை யோவான் சானகன் கேட்டார். ஆனா இப்ப மறுரூப மலையில இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்துல இதை கேட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் முகக்குப்புற கீழே விழுந்துட்டாங்க. இதற்கு அப்புறம்தான் இயேசு அவர்களை எழுப்பி, மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் இதை ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள் அப்படின்னா, இதுதாங்க இயேசுவுக்கு பிரியமான சாட்சி. அப்ப இயேசுவால நீங்களும் நானும் நற்சாட்சி பெறணுமா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற மக்களுடைய நற்சாட்சியை பெறணுமா? அன்றைக்கு சகே கூட இயேசுவோடு நடந்து போன போது அந்த ஊரார் இயேசுவோட நடக்கிற வரைக்கும் என்னென்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். எப்பேற்பட்ட வீட்டை கட்டி இருக்கிறாரு சார், எப்பேற்பட்ட இன்கம் டேக்ஸ்ல ஆபீசரா ஒர்க் பண்றாரு சார், எவ்வளவு அழகான மனைவி இருக்கிறாங்க, எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி சகேனுடைய இவ்வுலகத்தின் நன்மையை பார்த்து அநேக சாட்சி கொடுத்திருக்கலாம். ஆனா என்றைக்கு இயேசுவோடு சகாயி போனாரோ அன்றைக்கு இயேசுவோடு நடந்த மக்களே சொல்றாங்க, சகேயை வீடு வைத்திருக்கலாம், மனைவி வைத்திருக்கலாம், நல்ல அரசு பணியில இருக்கலாம், இன்னி சொல்ல போனா பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா அந்த மனிதன் பாவியான மனிதன். அப்ப பாவியான மனிதனோடு கூட இயேசு நடந்து போகிறாரே என்று இப்ப சகேய்க்கு விரோதமாக சாட்சி கொடுத்தாங்க. இப்ப இந்த சாட்சி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிதான் சகேயு அந்த இடத்துல நின்று இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இந்த வெளிச்சத்தின் பாதை தெரிந்திருந்ததுன்னா நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்திருக்க மாட்டேன். இயேசுவையும் நான் சரியா அறியல, வேதத்தையும் சரியா அறியாததுனாலதான் அநேக துன்மார்க்கமாய் பணத்தையும் பொருளையும் சம்பாதித்து வைத்துட்டேன். இப்போ உன் கூட நடக்கிற போது இந்த அநீதித்தியமான உலக சந்தோஷம் பொருள் எல்லாம் ஒன்றுமே இல்லப்பா. அதனால நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நான் நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னார். அது மாத்திரமல்லாது என்னுடைய சொத்து நான் சம்பாதித்தது,
இது எனக்காக நீ கொடுக்கல, உம்முடைய நாம மகிமைக்கு கொடுத்தபடினால இதை வித்து பகுதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த இடத்துலதான் இந்த சகேவை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறாரு. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவன் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னார். இதுதாங்க அதிசயமான தேவனுடைய சாட்சிகள். அப்ப இந்த சாட்சி நமக்கு வரணுமா இருந்தா நம்ம இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் நிக்கணும் பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ பேரு தேவனாலே நற்சாட்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. சபையில என்ன 4 பேர் நல்லா சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு நல்லா சொல்லுவாங்க. இன்னைக்கு சபையில நல்லா சொல்லுகிற சபையார் தான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்துருச்சுன்னா சகேவுக்கு விரோதமா சாட்சி கொடுத்தது போல சாட்சி கொடுப்பாங்க. இன்றைக்கு சாட்சி கொடுத்தவங்க தான் ஏதாவது ஒரு விரோதமான காரியங்கள் வந்துருச்சுன்னா அதே பாஸ்டரை மாத்தி சாட்சி சொல்லலாம். ஏங்க, இந்த சவுலை கர்த்தர் சந்திச்சுட்டாருங்க. இந்த அனனியாவின் இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நேர்த்தெருவுக்கு போ, பவுல் எனும் பேரு கொண்ட ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், அவன் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான், நீ போய் அவன் மேல கை வைத்து அவன் கண் பார்வை அடையும்படியா தரிசனம் பெற்றிருக்கிறான் அனுப்ப சொன்னா, இப்பேற்பட்ட ஊழியக்காரர் தேவனே வந்து இந்த அனனியாவுக்கு ஊழியம் கொடுக்கிறார். தேவனே நீ போய் அற்புதத்தை செய்யன்னு அற்புதத்தையும் கொடுத்து அனுப்புனா, இந்த அனனியா இந்த பவுலுக்கு விரோதமா என்ன சாட்சி கொடுத்தாருன்னா, ஆண்டவரே, இந்த மனிதன் எருசலேமில இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு பொல்லாப்பு செய்தேன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் தமஸ்குவிலும் வந்து இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவங்களை கொலை செய்யும்படியாய் ரோம பேரரசனால யூதர்களின் மூலமாக சட்டத்தை எழுதி கொண்டு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன்கிறார். அப்ப இந்த அனனியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் கர்த்தருக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை இன்றைக்கு நிறைய நேரம் ஊழியக்காரர்களுடைய வீழ்ச்சியே என்ன தெரியுங்களா? இந்த கேப்பா பேச்சை கேட்டு ஏப்பாண்டியா போனாங்கிறது தான். கர்த்தருக்கு ஊழிய செய்யணுமா இருந்தா இந்த சகே மாதிரி கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி வருவதற்கு அவன் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை குறித்து தீமையா ஈஸியா சொல்லிடலாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையில இயேசு கொடுத்த கிரயம் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத விலையேற பெற்ற கிரயம் தான். அப்ப இந்த சகேவுக்காகத்தான் இன்றைக்கு எரிகோ பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். இந்த சகேவை ரட்சிப்புல நடத்தணுங்கிறது இயேசுவினுடைய திட்டம் மறந்திருக்குது. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் யாரோ ஒரு மனிதனை மோசமானவர் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா அப்படி நம்ம சொல்லுவதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுங்களா? இந்த அனனியா எனப்பட்ட மிராக்கல் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருந்த இந்த மனிதனுடைய ஊழியம் அன்றோடு முடிந்ததுங்க. அதற்கு பின்பு வேறு எங்கேயுமே இந்த அனனியாவினுடைய பெயர் வரல. இப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அவர் சாட்சி கொடுக்கணும் பாருங்க. அதுபோல மற்றவங்களை குறித்து அவர் கொடுக்கிற சாட்சியை நம்ம பெரிதா பார்க்கணும். சில பேருக்கு அந்த சாட்சிகளை பார்க்க முடிகிறது இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு இதே சங்கீத புஸ்தகத்தினுடைய 58ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ. அப்ப எங்க ஒரு இடத்துல இருள் மூழ்கி இருக்குதோ அங்க வந்து அதிசயம் நடக்காது பாருங்க, அல்லது அங்க அவங்களுக்கு அதிசயமே தெரியாது. இன்றைக்கு அநேகருக்கு தேவனையும் அதிசயமா பார்க்க தெரியல, அடுத்து தேவன் தன்னையும் அதிசயமா படைத்திருக்கிறாருன்னு பார்க்க தெரியல. அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் இருளில் இருக்கிறாங்க. இன்னும் சொன்னா அவங்களே இருளா இருக்கிறாங்க. கேயாசியின் இடத்துல கூட அந்த நாட்களில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் ராஜா எலிசா செய்த அதிசயங்களை குறித்து விவரித்து கேட்கிறார். இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல, அந்நேரத்திலே ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றார்.
இப்ப எலிசா இந்த பூமியில என்னென்னமெல்லாம் அதிசயமெல்லாம் செய்தார் அப்படின்னா, அவர் எப்படி அதிசயம் செய்கிறவராய் மாறினாருங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எலிசாவை அதிசயமாய் மாற்றி எலிசாவின் மூலமாய் அதிசயங்களை செய்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அந்த தேவன் அண்டையில நீங்களும் நானும் போய் அந்த தேவனுடைய வழியில நடக்க நடக்க நாம அதிசயமாய் மாறுவது மாத்திரமல்ல, நம்மளுடைய மூலமாகவும் தேவன் அதிசயங்களை செய்கிறார். இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற போதுதான் ஒரு ஸ்திரியும் ஒரு பையனும் அந்த ராஜாவின் இடத்துல வர்றாங்க. இப்ப எலிசா செய்த ஒவ்வொன்றையும் இவர்னால அத கிரகிக்கவே முடியல. யோபு சொல்றாரு பாத்தீங்களா, கிரகிக்க கூடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அப்படின்னா இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறப்ப அந்த பையனும் அந்த அம்மாவும் வரும்போது கேயாச்சு சொல்றார், நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த பையன் ஒரு நாள் இறந்து போயிட்டான். நீ சொல்ல போனா இந்த பையனே பிறக்காமத்தான் அவங்க அம்மா ஒரு மலடியா இருந்தாங்க. இந்த எலிசாவுக்கு தன் மேல் வீட்டறையை ஒழுங்குபடுத்தி தன் கணவனோடு கூட எலிசாவுக்கு பயபக்தியா நடந்தாங்க. இது நிமித்தமாய் தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனை பெறுவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த எலிசாவுக்கு மேலறையை கொடுத்து மேலறையில எலிசா ஜெபம் பண்ணினதுனால அது நிமித்தமாக கர்த்தர் அருளின இந்த பையன் அப்படின்னார். அது மாத்திரமல்ல, இந்த பையன் ஒரு 5 வயதாய் இருக்கும்போது தலை நோவுண்டு வீட்டுல இறந்தே போயிட்டான். இப்பொழுது இந்த பையனுடைய தாயார் இந்த வந்திருக்கிற இந்த அம்மா தான் தன் கணவனிடத்துல கூட பிள்ளை மரித்து போனதை சொல்லாம வேலைக்காரரையும் கழுதையும் வாங்கி கொண்டு எலிசாவின் இடத்துல வந்து அபத்தம் சொல்லாதீரும் என்று நான் உம்மிடத்தில் சொல்லவில்லையா என்று மன்றாடினாங்க. அப்ப நானும் எலிசாவும் அவங்க வீட்டுக்கு போன போது எலிசா தேவனுடைய கோலை என் கையில கொடுத்தாரு. நான் அந்த பிள்ளையினிடம் போட்ட போது பிள்ளை உயிர் அடையவில்லை. ஆனா எலிசா போய் அந்த அறைக்கதவை பூட்டி கொண்டு அந்த பிள்ளையின் மேல் தன்னுடைய கை படும்படியாகவும் தன் வாய் படும்படியாக தன் கண் படும்படியாகவும் முகக்குப்புற விழுந்த போது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி எந்திரித்தான். அந்த உயிரோடு எலிசாவினால் எழுப்பப்பட்ட பிள்ளை இந்த பிள்ளைதான் அப்படின்னார். அப்ப எலிசா செய்த அற்புதத்தை அதிசயத்தை எருசலேம்ல யாரும் செய்ய முடியலங்கிற காட்டிலும் அங்க தீர்க்கதரிசிகள் இல்லையா அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கங்க. ஆனா தீர்க்கதரிசிகளை சூழ்ந்திருந்த இருள் அவர்களை அதிசயமாகவும் வாழ முடியல, அதிசயமும் செய்ய முடியல. இப்ப அந்த நாட்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை சூழ்ந்திருந்த இருள் மாதிரியே இன்றைக்கும் அநேக ஊழியர்களை இருள் சூழ்ந்திருக்குது பாருங்க. அங்க என்னென்ன இருள் சூழ்ந்திருந்தது அப்படின்னா, முதலாவது காரியம் இதே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறதுங்க. ஒருவன் கீரையை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொம்மட்டியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அரித்த கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. அதாவது இந்த கில்கால் எனப்பட்ட அந்த பட்டணம் வந்து யோசுவாவின் நாட்களில வரும் தலைமுறையினருக்கு ஒரு அடையாளமான பட்டணமாக தேவனாலே முன்குறிக்கப்பட்டனம். என்ன அடையாளத்தை கில்கால்ல தேவன் வைத்தார்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து வர முடியாதபடி யோர்தானுடைய தண்ணீர் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. அதுவும் அறுவடை நாட்களில கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த நாட்கள்ல தான் இஸ்ரவேலரை கர்த்தர் அங்க கொண்டு வந்திருக்கிறார். அப்ப யோர்தானுக்கு அந்த புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா, இந்த யோர்தானை கடந்து ஒரு மனிதனும் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா இந்த யோர்தானுக்குள்ள வந்தா எல்லோரும் யோர்தான்ல அடிச்சுட்டு போயிருவாங்கங்கிற நம்பிக்கையில இருந்த இந்த காலகட்டத்துல கர்த்தர் யோசுவாவின் மூலமாய் பிரதான ஆசாரியர்களிடத்துல சொன்னார், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில வந்து கால் வைக்கிற போது
யோர்தானுடைய தண்ணீர் பின்னிட்டு திரும்பும் அப்படின்னார். அதன் அடிப்படையிலேயே அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து யோர்தான்ல வைத்த போது உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்குங்க இந்த யோர்தான் ரிவர் பின்னிட்டு திரும்பவே இல்லை. இந்த மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியர்கள் கால் பட்ட உடனேயே யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஆதாமனுடைய ஊர் வரைக்கும் போயிடுச்சாமா. அதாவது கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தின போது ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்து குடியிருந்த ஊர் வரைக்கும் இந்த யோர்தானுடைய ரிவர் மதில் மாதிரி நிக்குது. இதற்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இந்த யோர்தானில இருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து இந்த கில்கால்ல ஒரே மாதிரி வைங்க அப்படின்னார். ஏன் 12 கற்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற மாதிரி வரு தலைமுறையினர் இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நான் 25 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன். 25 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்த சபை, உபதேசங்கள், ஜெபங்கள் இன்றைக்கு 25 வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறி இருக்குது. எதையோ செய்து வாலிபர்களை பிடிப்பதற்கு உலகத்தோடு கலந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் ஆயிட்டு இன்றைக்கே இப்படின்னா, அப்ப எலிசாவின் காலகட்டத்துல இருந்த வாலிபர்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த யோர்தானையும் அறிந்தவர்கள் கிடையாது, கர்த்தரையும் அறிந்தவர்கள் கிடையாது, இந்த தேசத்தையும் அறிந்தவர்கள் இல்லாமல் போவாங்க. அப்பொழுது இந்த கல் தான் இவர்களுக்கு, இந்த யோர்தானை நீங்க கடந்து வரல, கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதற்கு அடையாளமாக நிறுத்தப்பட்டு அந்த கல்லின் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் 12 கற்களை வைத்தார். ஆனா அங்க இருக்கிற கில்கால்ல இருக்கிற மக்கள் கர்த்தரையோ அறியல, கர்த்தர் கொடுத்த தேசத்தையும் அறியல, இந்த 12 கற்களையும் அறியல, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை அதிகமா அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேசத்தில் விளைகிற காய்களை அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தமாய் கானானியர் சொன்ன மரத்துல பேய் இருக்குது, கனியில பேய் இருக்குது, காட்டுல பேய் இருக்குது, இனி அமாவாசையில பேய் இருக்குது, பௌர்ணமியில பேய் இருக்குது, மலைமலையா பேய் இருக்குதுன்னு பேய உலகம் முழுவதும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய ரிசல்ட் தான் இப்ப எலிசா வருகிற போது எலிசாவின் இடத்திலேயே வந்து சொல்றாங்க, இந்த காயில பேய் இருக்குது, பேய் கம்பட்டி காயை கொண்டு வந்து இந்த கூழ்ல போட்டாங்க, இதனால இதுல தோஷம் இருக்கிறதுனால இதை சாப்பிடுகிறவர்கள் எல்லாம் மரித்து போய்விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எலிசா வந்து யோர்தானை 2 பிளந்துகிட்டு வருகிற போது கர்த்தருடைய அக்கினி ரதமும் குதிரையும் அவரை வழி நடத்தி கொண்டு வருகிறது. அவர்கிட்டயே இந்த காயில பேய் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள பேய் பயத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. நீங்க எத்தனையோ பேருக்கு எலுமிச்சாங்காய கண்டா பயங்க, இன்னும் வெள்ளை பூசணிக்காய கண்டா பயம். ஏன்னா அதுலதான் செய்வினை எனப்பட்டதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சார், நீங்க யோர்தானிலிருந்து எடுத்து வரப்பட்ட கல்லை நீங்கள் அறிய வேண்டியவர்கள். அவ்வளவு யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்து வந்து பிசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் முறியடித்த சியோனின் கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட கல், ஜீவனுள்ள கல், இன்னும் மூளை கல்லாகிய இயேசுவை அறிய வேண்டியவர்கள் இன்றைக்கு காயை அறிந்து கொண்டு இருந்ததுனாலதான் இப்படி சொன்ன உடனேயே இப்ப எலிசா சொல்றாரு, கொஞ்சம் மாவை எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னாரு. இப்ப மாவை எடுத்து கொண்டு வந்து எந்த கூழ்பானையில தோஷம் இருக்குதோ சாவு இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதே கூழ்பானையில போட்டுட்டு சொல்றாரு, இனி சாவிராது, சாப்பிடுங்கன்னா. எல்லாரும் மாவு கலந்த கூளை சாப்பிட்டாங்க, ஒரு சாவு வரல. அப்ப எலிசா செய்தது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படிங்கிறதை காட்டிலும் எலிசா எதை செய்து அற்புதத்தை கொண்டு வந்தார்னா மாவை கொண்டு வந்து போட்டாருங்க. இந்த மாவு தான்
தேவ சமூகத்திற்கு அப்பமாக மாறும். இந்த தேவ சமூகத்து அப்பந்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்கப்படும். இதைத்தான் பிரதான ஆசாரியன் புசிக்கணும் பாருங்க. இயேசு மாவின் அப்பம் அல்லங்க, ஜீவ அப்பம் நானே அப்படின்னார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முதலாவது அந்த கில்கால்ல இருக்கிற மக்கள் பேயை குறித்த பிரசங்கங்கள் அதிகரமே பண்ணினதுனால மாவை குறித்த வேலைவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த வேலைவும் யோர்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட கல்லினுடைய வேலைவும் குறைந்து போயிட்டு. அதாவது அது குறைந்து போகவே இல்லைங்க, நிறைவானதை கேட்க கேட்க நிறைவா இருக்க வேண்டிய தேவனுடையவைகள் எல்லாம் இந்த இஸ்ரவேலுக்கு குறைவா மாறிட்டு. இதுதான் இருள் இருக்கிற இடத்துல எப்படி அதிசயம் விளங்கும் யோசிச்சு பாருங்களேன். இரண்டாவது காரியம், இதே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இந்த எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை யாரு ஏற்படுத்தினதுன்னா இந்த எலியா தான் ஏற்படுத்தினார். எரிகோல தீர்க்கதரிசிக புத்திரரை ஏற்படுத்தினாரு, பெத்தேல தீர்க்கதரிசிகளின் புத்திரரை ஏற்படுத்தினாரு, கில்காலை ஏற்படுத்தினார். அப்ப ஏற்படுத்தின ஸ்தாபன லீடரே எலியா தான். இன்னைக்கு எலியாவே போக போறதுனால இந்த ஸ்தாபன லீடரோட போலாம் இல்லைங்களா? இந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தின எலியாவை போல ஒரு மனுஷன் கூட கிடையாதுங்க. 50 பேர் இருந்தாங்க. 50 பேருக்கும் கேலியும் கிண்டலும் தான் இருந்தது. ஏன்னா எலியா கேலி பண்ணினாரு பாருங்க, அதனால இவங்கள கேலி பண்றாங்க. சார், எலியா கேலி யார பண்ணினாருன்னா பாகால் தீர்க்கதரிசியத்தான் கேலி பண்ணாரே தவிர எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கேலி பண்ணல. ஆனா எலியாவால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட இந்த 50 பேரும் கர்த்தருடைய ஸ்தானத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற எலிசாவை கிண்டல் பண்றாங்க. உன் தலையாயிருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக் கொள்வார், என்ன செய்வாய்? அப்போ பரியாசம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில அது ஒரு கேன்சர் மாதிரி மாறுங்க. நம்மளையும் அதிசயமா பார்க்காது, நம்மளையும் அதிசயம் செய்ய விடாம பத்திரமா பார்த்துக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணி பண்ணி பண்ணிய ஒரு கடுகளவு கூட அற்புதம் பண்ண முடியாம இருக்காங்க. இந்த எரிகோல இருக்கிறாங்கங்க. இந்த எரிகோ பட்டணம் எப்படி இருக்குதுன்னா தண்ணி குடிக்கிறதற்கு தகுதியற்ற நிலைமையில கிடக்குது. நிலம் பயிரிட முடியாத நிலமா இருக்குது. ஆனா கிண்டலுக்கு குறைச்சலே கிடையாது. அப்ப இந்த எலிசா நீங்கள் சும்மா இருங்கள் என்று யோர்தானுக்குள்ள உள்ள போயிட்டு திரும்பி வந்த போது இதே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி எலியாவை புகழ்ந்த மாதிரி இப்ப எலிசாவையும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுடைய வேலையே கர்த்தரை துதிப்பதற்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. ஆனா இவர்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்கு பதிலா வரங்கள் இருக்கிறவங்களை துதிப்பாங்க, பதவியில இருக்கிறவங்களை துதிப்பாங்க. இப்படி துதிபாடியே இவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நிலைதான், இதுதான் இருள் பாருங்க, பரியாசம் எனும் இருள். ஒரு இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பரியாசத்தினாலே உங்கள் கட்டு பழுத்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்ங்கிற. அப்ப இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இப்ப எலிசாவின் இடத்துல எரிகோ பட்டணத்து மக்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா, இந்த நிலம் பால் நிலமா இருக்குது, தண்ணீரும் கெட்டு போய் இருக்குது, இது யாராலும் மாத்த முடியலன்ன போது இப்ப எலிசா தான் சொல்றாரு, கொஞ்சம் உப்பை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். ஒரு புது பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றார். இந்த புது பாத்திரத்துல உப்பை போட்டு இந்த தண்ணீர்ல போட்ட உடனே சொல்றாரு, இனி நிலப்பாலும் வராது, சாவும் வராது, ஆரோக்கியமாக்கினேன்னாரு. அது வரைக்கும் இருந்திருந்த அந்த சாபங்க
யோசுவாவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட எரிகோ பட்டணத்து சாபம் இந்த எலிசாவின் மூலமாய் மறுரூபமாக்கப்பட்டுச்சு பாருங்க. இப்ப இரண்டாவது காரியம் பரியாசத்தினால, சங்கீதக்காரர் கூட சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன்னர். ஒரு இடத்துல இயேசு கூட சீசர்களால துரத்த முடியாத ஒரு பிசாசை துரத்துவார். அப்பொழுது தனியா போய் சீசர்கள் கேட்கிறாங்க, ஏன் எங்களால் இது கூடாமல் போயிற்று? அப்பொழுது இயேசு சொல்றாரு, இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் போகாதுனர். அதாவது உபவாசம் பண்றதுனால பிசாசு போகாது, ஜெபம் பண்றதுனால பிசாசு போகாது. உபவாசிக்கிற போது தேவனோடு ஐக்கியமாகிறோம், ஜெபம் பண்ணுகிற போது தேவனோடு ஐக்கியமாகிறோம். இப்ப தேவனுடைய மகிமை வர 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 இந்த தேவனுடைய மகிமைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாமல் ஓடி போய்விடும் பாருங்க. இதைத்தான் இயேசு சொல்றார். அநேகர் தேவனோட ஐக்கியம் பண்றதை விட்டு போட்டு பேய்க்காக உபாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேய்க்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசங்கிறது நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கான வேலை இல்லைங்க. இந்த சபிக்கப்பட்ட நிலத்தில இருந்து வருகிற ஆகாரமே நம்மை பிழைப்பூட்டுகிறது என்றால், ஜீவ அப்பமாகிய வார்த்தையில நம்ம எவ்வளவு பிழைப்பு உண்டாக்குவோம் என்று மனுஷன் அப்பத்தினாலே பிழைப்பான் என்பதை விளங்க வைக்கிறது தான் உபவாசமே. இரண்டாவது இருள் இந்த பரியாசம் எனப்பட்ட ஒரு இருள் இருந்தது. மூன்றாவது, இதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல ஆகாபு ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மோவாபிய ஆகாபு ராஜாவுக்கு வரிப்பணம் செலுத்தி கொண்டிருந்தாங்க. என்றைக்கு ஆகாபு ராஜா மரித்து போயிட்டாரோ, இந்த மோவாபியர் இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஆகாப்பின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜா போய் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் இடத்துல போய் சொல்றார், நீ எனக்கு உதவி செய்ய, என்னுடைய தகப்பனுடைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற மக்கள் இல்லை என்ற போது யோசேபாத்தும் புறப்பட்டு வர்றாரு. இப்ப ஏதோமின் ராஜாவையும் சேர்த்தி கொள்றாங்க. இந்த 3 ராஜாக்களும் போய் 7 நாள் இந்த மோவாபியரை தேடுறாங்க. 7 நாள் கழித்த பின்புதான் இந்த இஸ்ரவேலின் ராஜா யோசேபாத் ராஜாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் மோவாபியரின் கையில நம்மளை ஒப்புக்கொடுக்க கூட்டிட்டு வந்தாரு. கர்த்தரை கொடுத்து ஒரு துர்செய்தியை பரப்புறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஒரு பெரிய காரியம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒருவேளை தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ ஒரு பெண்ணோ ஒரு பையனோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான் இடத்துல போய் ஆலோசனை கேட்டு குடும்பமா இந்த பிள்ளைக்காக ஒரு உபவாச ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த காரியத்தை செய்கிறோம், நீர் எங்களுக்கு ஒத்தாசை தரோம் அப்படின்னு கேட்கறது கிடையாது. அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அல்லது உயர் படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு உபவாசித்து ஜெபித்து தேவ ஆலோசனையை கேட்டு செயல்படாம தன் இஷ்டத்துக்கு செயல்படுறது. வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் கர்த்தர் கையை விட்டார் வருது. கர்த்தர் எங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கிறார். அதாவது கர்த்தர் ஓவர் டைம் எடுத்து எங்களை சோதிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாயில இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கு. சார், நீங்க ஆரம்பிக்கிற போது கர்த்தருடைய ஆலோசனை கேட்டீங்களா? ஆனா இந்த யோசேபாத் ராஜாவுக்கு கர்த்தரை குறித்து கொஞ்சம் தெளிவான அறிவு இருந்ததுனால சொல்றாரு, கர்த்தர் இப்படி செய்ய மாட்டாரு, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற மனுஷர் யாராவது இருக்கிறாங்களா என்ற போது இப்பதான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இப்ப எலிசாவின் இடத்தில் வந்த போது எலிசா நேரடியா இஸ்ரவேலின் ராஜாவை கடிந்து கொள்றார். நீ கர்த்தரோடு கூட ஐக்கியம் வச்சுக்க மாட்டேங்கிற, ஜனங்களையும் கர்த்தரிடத்தில் வருவதற்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற, இந்த எருசலேம்ல எத்தனையோ குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, அந்த நாகமான் எனப்பட்ட குஷ்டரோகி என்னிடத்தில் சுகமாயி போனான், எல்லோரும் எலிசாவின் இடத்துல போய் சுகமாங்கன்னு நீ கைட் பண்ணவே இல்லை. அது மாத்திரமல்லாது எத்தனையோ இந்த இஸ்ரவேலின் ராஜா பாருங்க, கர்த்தருக்கு இடையூறா இருந்தது இல்லாம கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இடையூறாத்தான் இருந்தார்.
ஒரு இடத்துல தன்னுடைய கையிலாக கொடுக்கிறவனை அனுப்பிச்சு விட்டு எலிசாவினுடைய தலையவே எடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல. இப்ப இதனாலதான் எலிசா நேரடியா இஸ்ரவேலின் ராஜாவை கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் இப்ப ஒரு கிண்ணறக்காரனை வரவழைத்து கிண்ணறத்தை வாசிக்க சொல்றார். ஏன்னா பின்னாட்களில எலிசாவை தெய்வமா வழிபற்ற கூடாது பாருங்க. நிறைய நேரங்கள்ல ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் இருப்பாருன்னா அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியக்காரரே தெய்வமா மாறிடுவார் பாருங்க. எல்லாத்துக்கும் அவரிடத்திலேயே போக ஐடல் வர்ஷிப் பண்ணிடுறது. ஆனா எலிசா அதை விரும்பல. ஏன்னா முன்னாட்கள்ல எலிசாவே எலியாவை ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தார். எலியானால எலிசாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைதான் யோர்தான்ல வந்தது. இரட்டிப்பான வரத்தை கேட்ட போது நீ அரிதானவைகளை கேட்டாய் என்று சொல்லி அந்த நாட்கள்ல எலியா கடந்து போயிட்டாரு. ஆனா கர்த்தர் தான் எலியாவின் மூலமாய் எலியாவின் ஸ்தானத்திற்கு எலிசாவை அழைத்ததுனால இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப தான் ஒரு ஐடல் வர்ஷிப்ல இருந்து விடுதலையானபடினால தன்னையும் யாரும் ஐடலா பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு கிண்ணறக்காரனை வரவழைத்து அங்க ஒரு இசை வாசிக்கப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். இறங்கின போதுதான் இப்ப எலிசா சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்காலை வெட்டி வையுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்குகள் என்றும் தண்ணீரால் நிரப்பப்படுனர். இந்த தண்ணீர் இந்த இஸ்ரவேலருக்கும் யூதா மக்களுக்கும் குடி தண்ணீரா மாறியதுங்க. ஆனா அதே மோவாபியருக்கு ரத்தமா மாறிச்சு. ஏன்னா இந்த ஏரியாக்கள்ல வாய்க்கால் இல்லை என்பது மோவாபியருக்கு நல்லா தெரியும். அப்ப வாய்க்காலே இல்லாத போது தண்ணீர் எப்படி இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டியன். அதனால மோவாபியருடைய ராஜாக்களும் மோவாபியர்களும் என்ன நினைத்தாங்கன்னா, இந்த 3 ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி ஒருவருடைய ரத்தம் ஒருவர் சிந்தினதுனால இன்னைக்கு இந்த பள்ளத்தாக்குகள் அனைத்தும் இந்த 3 ராஜாக்களுடைய மக்களுடைய ரத்தமாயிருக்கிறது என்று 7 நாள் தேடி காணாத இந்த மோவாபியர் இன்றைக்கு எலிசாவினுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாய் அவர்கள் தேடி வருகிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலேயோ இப்பேற்பட்ட இருள் எனப்பட்டது இருந்திருக்கலாங்க. கடந்த நாட்களில எதை அறியணுமோ அதை அறியாம, எதை அறியக்கூடாததோ அதை அறிந்தது நிமித்தமா ஒரு இருள் சூழ்ந்திருக்கலாம். அல்லது பரியாசம் பண்ணி, இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரனுக்குள்ள இந்த பரியாசம் இருந்ததுங்க. எப்பேற்பட்ட பரியாசம்னா, மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையா ஏறிப்போன்னு எலிசாவை கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க. சார், இவர் எந்த ஸ்தானத்துல வந்திருக்கிறார்னா, எலியாவினுடைய ரெட்டிப்பான வல்லமையை தரித்து கொண்டு கர்த்தரே தேவன் என்று உலகமே அறியும்படியா வந்திருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று எலியா இஸ்ரவேலரை நடத்தினார். ஆனா இந்த எலிசா உலகமே கர்த்தரை அறியறதற்காக கர்த்தரை இவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவரையே எப்படி அன்றைக்கு நீ தேவனுடைய மனுஷனாயிருந்தால் ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி எருசலேமின் ராஜா அழைக்கப்பட்ட போது, நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி 150 பக்கம் இருக்கக்கூடிய போர் சேவர்களுக்கு பயத்தை மூட்டிய எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பான வரத்தை உடைய எலிசாவை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இதன் நிமித்தமாய் எலிசா சொல்றாரு, கரடிகள் பீறி போட கடவுதுன்னார். இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரை அநேகம் பேரை கரடி பீறி போட்டு விட்டது. இன்றைக்கு வாலிபர்ல இருந்துங்க, முதிர் வயதிலிருந்து, ஆராதனை வீரர்ல இருந்து உபதேசியாருக்குள்ள எல்லோருக்குள்ளயும் ஒரு விதமான பரியாச ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு இருக்குது பாருங்க. எத்தனையோ பேர் கேலி கிண்டல், வேதத்திலேயே கிண்டல் பண்ணுகிற காரியங்கள் இருக்குது. இவர்களால இந்த எரிகோவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர்களும் அதிசயமா மாறல, சொன்ன கரடி பீறுவதற்கு காரணமா மாறிட்டாங்க. கடந்த நாட்களை நாம அப்படி இருந்தா கூட ஆண்டவருடைய சமூகத்துல மன வருந்தி, ஆண்டவரே இனிமேல் பட்டு நான் பரியாசம் பண்ண மாட்டேன், இனிமேல் பட்டு தேவையில்லாததை அறிய மாட்டேன்னு
கடைசியா தேவ தொடர்பில்லாம காரியங்களை செய்கிற இந்த 3 ராஜாக்களை போல ஜெபமே கிடையாதுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அநேக ஊழியம் செய்யறாங்க, ஆனா ஜெபங்கிறது ரொம்ப சொற்பமா இருக்குது. அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு என்று மரங்கள் வெட்டுவதற்கு சாலமோன் தன்னுடைய வேலை ஆட்களுக்கு கொடுத்த வேலை காலங்கள் வெறும் 3 மாதங்க. மற்ற 9 மாதங்களோ அவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் அந்த மரத்தை வெட்டுவதற்கு ஆயுதத்தை பக்குவப்படுத்துவதற்கும் சாலமோன் அந்த ஆட்களை பக்குவப்படுத்தும்படியாகவே விட்டிருந்தார். ஆனா இன்றைக்கு தேவராஜ்யம் கட்டப்படுகிற எத்தனையோ பேருடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு நேரம்னு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சொற்பமா இருக்கு. இப்ப இந்த நாட்களில ஒருவேளை வருகிற காலகட்டத்திலேயாவது ஊழியத்தை குறைவாக செய்துட்டு ஊழியத்தை கொடுக்கிற கர்த்தரோடு கூட அதிக நேரத்தை செலவிடுகிற போது இந்த குறைவான ஊழியத்துல நிறைவான அறுவடையை பார்க்க முடியுங்க. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, 1 30 மாறுமாமா, 1 60 மாறுமாமா, 1 100 மாறுமாமா. எப்படி சார் 1 60 30 100 மாறுனா, அந்த 1 தேவன் கொடுத்த விதை பாருங்க. ஏதோ வெந்து போன நெல்லு கிடையாது, கோதுமை கிடையாது, அது விளைய வைக்கக்கூடிய தேவன் கொடுத்த விதை. அப்ப இந்த நாட்களில நாம அதிசயங்களாய் வாழ முடியாதபடியும் அதிசயங்கள் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இந்த 3 இருள் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு மனோவாய் எனப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்த போது கூட அந்த மனோவாய் எனப்பட்ட மனிதன் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்டது என்னன்னா, உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அதை அதிசயம்னு சொல்லியிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. பண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய தேவனுடைய நாமமே அதிசயம். நம்மளுடைய தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை நடத்துகிறது ஒரு அதிசயம். தேவன் நடத்துகிற வழி கூட அதிசயமான வழி என்று யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுதுங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். இப்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிசயமா நடத்தி இருக்கிறாருங்க. ஆதியாம புஸ்தகத்துல ஆதாம ஏதேன் தோட்டத்துக்கு நடத்தி கொண்டு வந்ததா இருக்கலாம், அல்லது நோவாவை அரராத்து மலைக்கு நடத்தி கொண்டு வந்ததா இருக்கலாம், அல்லது ஆபிரகாம கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு வந்ததா இருக்கலாம். இப்படி எத்தனையோ அதிசயமான காரியத்தை தேவன் நடத்தி இருக்கிறார். அதுல மிக முக்கியமான 3 அதிசயமான காரியம். ஒன்று என்னன்னா, இந்த எலியேசரின் இடத்துல ஆபிராம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் அனுப்பி விடுறார். அப்ப அந்த எலியேசருக்கு கூட ஒரு சந்தேகம். ஏன்னா ஒரு வாலிப பெண்ணை கூட்டிட்டு வர போறோம். அந்த வாலிப பெண் பிறந்து வளர்ந்து வாலிப ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு இடத்துல வளர்க்கப்பட்டிருப்பாங்க. நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல நான் போய் கூப்பிட்டா அந்த பெண்ணு வரலைன்னா என்ன பண்றது? அப்ப வரவில்லை என்றால் அந்த பெண்ணின் இடத்துல உம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போகட்டுமான்னு கேட்டாருமா. அதற்குத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, என்னை வழி நடத்தி வந்த தேவன், என்னை அதிசயமாய் நடத்தி வந்த வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு முன்னாடி போய் அதிசயமான காரியத்தை செய்வார் என்று அவரை அனுப்பி விட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே ஆபிரகாமினுடைய வேலைக்காரராகிய எலியேசர் ஆபிரகாமினுடைய சொந்த ஜென்ம பூமிக்கு போறார். அவர் போகிற அதே நேரத்துல ஒரு கிணற்றுல தன்னுடைய வீட்டிற்கு தண்ணீர் எடுக்கும்படியா ஒரு பெண்மணி வர்றாங்க. இப்ப எலியேசர் நடு வீதியில நின்று ஜெபம் பண்றாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு இந்த பெண்ணை நீ தேர்ந்தெடுத்திருப்பீர் என்றா நான் குடிக்கிறதற்கு தண்ணீர் தானு கேட்பேன்.
எனக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன்னு சொல்லணும். என் கூட வந்திருக்கிற ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொல்லணும். அதுவே என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் என்று இந்த பெண்ணின் இடத்துல போய் கேட்டா, இவர் என்ன ஜெபித்தாரோ அதே மாதிரி அந்த பெண்ணு செய்துங்க. யோசிச்சு பாரு, இது எப்பேற்பட்ட அதிசயம். அதாவது நிறைய பேர் வீடு அட்ரஸ் தெரிஞ்சே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த தெருவுக்கு போனாலே தெருவை மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் நேர் வழியாய் நடத்தி வந்து அந்த பெண்ணை பார்க்க வச்சது மாத்திரமல்ல, இவர் ஜெபித்தபடியே பெண் தண்ணி காட்டுறாங்க. அதற்கு அப்புறம் அவங்க வீட்டுல போய் இதன் அடிப்படையில தான் நான் வந்தேன் என்ற போது இந்த பெண்ணையும் இந்த எலியேசரோடைய சேர்த்து அனுப்பி இந்த பெண்ணோடு கூட வேலைக்காரிகளையும் சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க. இதுதாங்க அதிசயமா நடத்துற தேவன். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று நீங்க ஜெபிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அதிசயம் நடக்கணுமா இருந்தா, முதலாவது உங்க பிள்ளைகள் அன்றைக்கு ஈசாக்கை போல மோரியா மலையில தேவனுடைய பலிபீடத்துல கட்டப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கணும். பிள்ளை ஊரெல்லாம் ஊழிய செய்துட்டு இருக்கோம், ஊர் உலகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என் பிள்ளைக்கு அதிசயமா நடக்கணும். எப்படி சார் நடக்கும்? மறுபடி இந்த பெண்ணு ஒரு நாள் ஒரு பொழுதுங்க, வாங்க எங்க அம்மா அப்பாவை பார்க்க போலாம் அல்லது எங்க ஜென்ம பூமிக்கு போலான்னு ஒரு தடவை கூட கூப்பிடவே இல்லை. மோசேயை பாருங்க, யாத்ராம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல பிறந்து 3 மாதங்கள் அவங்களுடைய அம்மா ஒளித்து வைத்து ஒரு நாணல் பெட்டி செய்து நதியில கொண்டை விடுறாங்க. நைல் நதியில குளிக்கும்படியாய் அன்றைக்கு டைமிங்ல பார்வோனுடைய குமாரத்தையே கர்த்தர் கூட்டிட்டு வர்றார். ஏங்க, ஒரு பெரிய அரண்மனைங்க. அதாவது யோசேப்பின் நாட்களிலேயே எகிப்து மிகப்பெரிய செல்வந்த நாடா மாறிடுச்சு. அப்ப செல்வந்த நாடா இருக்க வேண்டிய நாட்டுல அரண்மனையில குளிப்பதற்கு ஒரு குளியலறை இல்லாமலா இருந்திருக்கும். கர்த்தர் அதிசயமா மோசேயை காப்பாற்றும்படியா கூட்டிட்டு வந்தார். அதிசயமா கூட்டிட்டு வந்தது மாத்திரமல்ல, எந்த பார்வோனுடைய அரண்மனையில இருந்து எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டதோ அதே அரண்மனையில 40 வருடங்க இந்த பையன் எபிரேய முறைமையின்படி 3 மாதம் வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. அங்க 40 வருட கர்த்தர் கண்ணையுமை காப்பது போல காப்பாத்தினார். அது மாத்திரமல்ல, 80வது வயதுல அக்கினியில அதிசயமாய் அவரை சந்தித்து எகிப்துல வந்து அற்புதமும் அதிசயமும் செய்ய வைத்தார். இதுதான் அதிசயமா நடத்தின தேவன். அதே மாதிரிதான் யோசுவா வேவுக்காரர் 2 பேரை அனுப்பின போது அவர்களை கொலை செய்ய வேண்டி எரிகோ பட்டணமே தேடினதாமா. ஆனா கரெக்டா ராகாப் வீட்டை நோக்கி நடத்தின கர்த்தர், அந்த ராகாப் வீட்டுல பத்திரமா ராகாப்பை கொண்டு பாதுகாத்த கர்த்தர், திரும்பி வந்தது மாத்திரமல்ல காப்பாத்தின ராகாப்பையும் ராகாப்பினுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். இதுதாங்க தேவனுடைய அதிசயம். இவர்களுக்கெல்லாம் அதிசயமாய் நடத்தி இருப்பார்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி வாழும் என்றால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண்பிப்பார். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயத்தை காமிப்பார். அநேகர் நம்மளை அழிக்க ஒரு நாடே தேடிட்டு இருக்கலாம் பாருங்க. யோசிச்சு பாருங்க, எரிகோ பட்டணமே இந்த 2 பேரை கொல்லணும்னு ராஜாவினால ஆட்கள் அனுப்பப்பட்ட போதும் கூட சேனையின் அதிபதியாகிய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அதிசயமாய் அந்த இடத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து, அவங்கள வெளியே கொண்டு வந்தது இல்லாம அவங்கள காப்பாற்றினையும் அழிவிலிருந்து வெளியே கொண்டு வர வச்சார் பாருங்க. இதுதாங்க அதிசயம். அந்த தேவன் வருகிற நாட்கள் உங்களை அதிசயமா நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அதிசயங்கள் விவரிக்க முடியாததப்பா. ஆண்டவரே, அழிவுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல கூட பாதுகாத்து அழிவிலிருந்து ஒரு கூட்டத்தை பாதுகாக்க வைக்கிற உடைய அதிசயமான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதனால ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே அதிசயமான காரியங்களை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.